இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா அலில் கம்மி வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே நிறைய சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, அத்தை பசங்க, நிறைய கசின்ஸ் இருந்தாலுமே நமக்கு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க அந்த கேங்கில். அப்படிதான் என் ஹஸ்பண்டுக்கு அவனுக்கு என் ஹஸ்பண்டும். ஸோ அவன் மட்டும் இல்லை, இப்போ அவளோட ஒய்ஃபும் எங்களுக்கு அப்படி தான் ஆயிட்டா. ஸோ இன்னைக்கு ரிச்சர்டோட கசினோட ஒய்ஃபோட வளகாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் எவ்வளோ நேரம் சொன்ன அந்த கசின் இவன் தான், அவனோட ஒய்ஃப் இவ. ஸோ இவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். வீட்டில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ வந்ததுமே இப்போ ஃபஸ்ட்டாக வந்து குத்துவிளக்கு ஏற்றினோம். குத்துவிளக்கு ஏற்றி முடித்ததும் அடுத்து பார்த்தோன்னா வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு யூஷுவல் எப்பவும் போல் நம்ம வந்து சந்தனம் 2 பேருக்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தோம். வச்சு முடிச்சுட்டு ஸோ பார்த்தேன், என்னடா இவனுக்கு மட்டும் யாருமே கணத்தில் பூசலையும் பார்த்தேன். ஸோ சலுப்புன்னு 2 இது பூசி விட்டுட்டு ஸோ வர்றவங்க எல்லாருமே பொண்ணை தான் கவனிச்சாங்க, பையனை யாருமே கவனிக்கல. ஸோ அதான் அவனுக்கு பையை கொடுத்துட்டு அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு, அப்படியே அவளுக்கு வளையல போட்டு விட்டுட்டு இருந்தேன். வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போம். வேறு என்ன, சோறு தான். வளகாப்பு சாப்பாடு பார்த்திங்கன்னா 5 வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு போட்டிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக கல்கண்டு சாதமும் இப்போ பாயாசமும் பிடிச்சிருந்துச்சு. நான் பர்சனலாகவே ஒரு 5 வாட்டி வாங்கி குடிச்சிட்டேன். எம்டையும் வாங்கி குடிச்சு, அதையும் சொல்லு. இப்பொழுதையும் வாங்கி குடிச்சிட்டேன். தம்பி வேறு அந்த சைடு இருந்தால் கை எட்டல, அவங்களுக்கு எடுத்து குடிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் வந்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஊர் மட்டும் இல்லை, இங்கே இருந்து எங்கள் சொந்தக்காரவங்களும் அப்பா சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு கவனிப்பு, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் வந்துட்டு போனதில். ஸோ ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ் இது. ஸோ இதை லைஃப் லாங் நாங்கள் இந்த மெமரிஸ் அப்படியே வச்சுப்போம். ஸோ போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லோரும் அங்கே போய் சாப்பிட போயிட்டாங்க. நான் மட்டும்தான் உள்ளே இருந்தேன். ஏன் அப்படின்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ அதனால் என்னால் போக முடியலன்னு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அவ்வளோதான். நான் ஒரு பப்ஸு அண்ட் ஃபைனலாக ஒரு டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இந்த ட்ரிப்பை அப்படியே முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ தேங்க்யூ.